அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது தினத்திலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் ஆஷுரா என்று சொல்கின்ற முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே ஆஷுராவுடைய நோன்பு தொடர்பான அதனுடைய வரலாறுகளை மிக சுருக்கமாக பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அரபு மாதங்களிலே முதலாவது மாதமாக இருப்பது முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது தினம் தாசுஆ என்று சொல்கின்ற, அரபு மொழியிலே திஸ்அத்துன் என்றால் 9 என்று சொல்வார்கள், அஷரத்துன் என்றால் 10 என்ற கருத்து. இந்த திஸ்அத்துன் என்கின்ற வார்த்தையிலே இருந்து வந்த ஒரு சொல்தான் தாசுஆ என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை. இன்றைய தினம் தாசுஆ என்று சொல்கின்ற 9வது தினத்திலே இருக்கிறோம். நாளைய தினம் அஷரத்துன் 10 என்ற வார்த்தையிலே இருந்து வந்த ஆஷுரா என்று சொல்கின்ற அந்த தினமாக இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினம் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினம் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே 4 அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே விடாமல் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த 4 அமல்களிலே ஒன்றுதான் ஆஷுராவுடைய நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடராக அந்த நோன்பை அவர்கள் நோற்று வந்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஃபர்லான தொழுகை, சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நபி அவர்கள் மிக கூடுதலாக சொல்லி இருக்கிறார்கள். 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகின்ற 13வது, 14, 15வது தினங்களிலே ஒவ்வொரு மாதமும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிறை 13, 14, 15 அந்த தினங்களுக்கு ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள். 4வது எங்களை கடந்து சென்ற அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 9 தினங்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த 4 அமல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடராக செய்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினத்தை பொறுத்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வருகிறார்கள். அங்கு பார்க்கிறார்கள், அங்கு வாழ்ந்த யூதர்கள் அந்த நாளையிலே நோன்பு நோட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், என்ன காரணம் நீங்கள் இந்த தினத்திலே நோன்பு நோட்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே இருந்து பாதுகாத்த தினம் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த மூசாவை கொண்டு இந்த நோன்பு நோட்புன்ற விடயத்திலே, அதை கொண்டு சந்தோஷப்படுகின்ற விடயத்திலே உங்களை விட நாங்கள் மிகவும் தகுதியாக இருக்கிறோம், மிகவும் ஏற்றமாக இருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி,
இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோட்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தன்னுடைய இறுதி காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஇன் இஷ்து ஃபில் ஆமில் முக்பில், எதிர்வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் இந்த ஆஷுராவுடைய தினத்துக்கு முன்னால் இருக்கின்ற 9வது தினம், சில ரிவாயத்துக்களிலே இதனை அடுத்து வருகின்ற 11வது தினத்திலே நோன்பு நோட்பேன் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கும் இடையிலே மிகப்பெரிய தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனை பொறுத்த வகையிலே 136 இடங்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர், அந்த மூசா என்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆன் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலே இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் அதிகமானவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருப்போம். கட்டாயம் நாங்கள் அல் குர்ஆனிலே சூரத்துல் கஸஸ் என்று சொல்கின்ற 24வது அந்த அத்தியாயத்தை எடுத்து நாங்கள் படித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அல்லாஹு தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி உலகத்திலே இருக்கின்ற அனைவர்களும், உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சக்திகளும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த நிலையிலே அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாத்தான் என்கின்ற அழகான ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையிலே ஆஷுராவுடைய தினம் என்பது எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு தினம். உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்துக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் காட்சியாக இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற சடவாத சிந்தனைகள், உலகத்துக்கு முன்னால் இருக்கின்ற அற்பமான பொருள்கள் எல்லாம் எங்களை மிஞ்சிவிட முடியாது. அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் அவைகள் நின்றுவிட முடியாது. ஒரு ஈமானிய உணர்வு என்பது, ஈமானிய அந்த நிலை என்பது மிகப்பெரிய வெற்றிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. குர்ஆன் சொல்வதை போன்று, நீங்கள் முஃமின்களாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்வானவர்கள் என்று குர்ஆன் சொல்கின்ற அந்த வார்த்தையினுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கின்ற ஒரு வரலாறாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சூரத்து கஸஸினுடைய ஆரம்ப வார்த்தைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா அழகாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹு தஆலா அறிவித்த விடயத்தை எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஃபஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாங்கள் வஹி அறிவித்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். என்ன தெரியுமா சொன்னோம்? இந்த குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்கிறீர்கள், இந்த குழந்தையை பாதுகாக்கின்ற விடயத்திலே, இந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கின்ற விடயத்திலே உங்களுக்கு பயம் இருக்குமாக இருந்தால், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு உங்களுக்கு பயம் இருக்குமாக இருந்தால், ஃபைன் ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம், இந்த குழந்தையை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் உங்களுக்கு முன்னால் ஓடுகின்ற அந்த தண்ணீரிலே நீங்கள் போட்டு விடுங்கள். அந்த தண்ணீரிலே நீங்கள் அந்த குழந்தையை போடுங்கள். அந்த குழந்தையை வலா தஹாபி வலா தஹ்சனி, குழந்தையை நீங்கள் தண்ணீரிலே போடுகிறோமே, இந்த தண்ணீரிலே நான் இந்த குழந்தையை போட்டுவிட்டால் இந்த குழந்தை எங்கே போய் சேரும், இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இன்னா லராதுக இலைக, உங்களுக்கு இந்த குழந்தையை நாங்கள் மீட்டி தருவோம். எப்படி தெரியுமா தருவோம்? வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அல்லாஹுடைய ரசூல்மார்களிலே ஒருவராக இந்த குழந்தையை நாங்கள் ஆக்கி தருவோம் என்று அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை
அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு சொல்லப்படுகிறது. அந்த வரலாற்றை சூரத்து கசஸ்லி நாங்கள் அழகாக வாசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஈமானிய உணர்வு, ஒரு குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறக்க கூடாது என்று திட்டமிடுகிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடாது என்று திட்டமிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் தண்ணீரிலே போடுங்கள், நீங்கள் அந்த குழந்தையை பயப்பட வேண்டாம், அந்த குழந்தையை நாங்கள் மீட்டித் தருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த ஃபிரௌன் அந்த குழந்தையை இல்லாமலாக்க வேண்டும், இப்படியான ஒருவர் எனக்கு எதிராக வருவார் என்று அவன் கற்பனை செய்து கொண்டிருந்தானோ, எதனை பயந்து கொண்டிருந்தானோ, அதே இடத்திலே அதே மாளிகையிலே அல்லாஹு தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து அல்லாஹு தஆலா ரசூலாக மாற்றி அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே தன்னுடைய தாயிடத்திலே அல்லாஹு தஆலா ஒப்புவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இவ்வாறான ஒரு கட்டத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அந்த ஃபிரௌனுடைய படையிலே இருந்து தப்பித்தவர்களாக அப்படியே வருகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் கடல் குறுக்கிடுகிறது. இப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அந்த ஈமானிய உணர்வுகள் குறைந்த நிலையிலே அவர்கள் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னா முதுரகூன், நாங்கள் மாட்டுப்பட்டு விட்டோம், எங்களை சூழ எல்லா நிலைகளும் எங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கிறது. முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் எங்களை திரட்டி வந்த ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்குரிய எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லாமல் நாங்கள் அப்படியே மாட்டுப்பட்டவர்களாக, அப்படியே முற்றுகையிடப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை மாட்டுப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மூசா ஆக்கி விட்டாரே என்கின்ற கருத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் அழகாக சொல்கிறது, இன்னா முதுரகூன். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை தான் ஒரு ஈமானிய உணர்வு மிக்கவர், ஒரு ஈமானிய பக்குவத்தோடு வளரக்கூடியவர், எங்களை போன்று அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய முஃமின்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அழகான வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கல்லா, நீங்கள் சொல்வதை போன்று நாங்கள் எந்த விதமான சதிகளுக்குள்ளும் மாட்டுப்படவில்லை, எங்களை எந்த விதமான முற்றுகையிலும் நாங்கள் மாட்டுப்படவில்லை. கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவான் என்கின்ற கருத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கட்டத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய வஹி வருகிறது, நீங்கள் கடலிலே அடிங்கள் என்று வருகிறது. அந்த கடலிலே அடிக்கிறார்கள், அது பாதையாக மாறுகிறது, அதனை கடந்து அவர்கள் போகிறார்கள். பின்னாலே வந்த ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அப்படி அந்த கடலுக்குள்ளே மூழ்கிறார்கள். இன்றும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹு தஆலா இன்றும் ஒரு காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறார். அல் குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் அந்த ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்போம் என்று குர்ஆன் சொல்கின்ற அந்த வார்த்தை இன்றும் நிஜமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். எனவேதான் ஈமானிய உணர்வை வளர்க்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த ஒரு தினம்தான் இந்த ஆஷுராவுடைய தினம். இந்த தினத்திலே நாங்கள் கட்டாயமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே ரமலானுக்கு முன்னால் இந்த தினத்திலே கடமையான நோன்பாக இருந்தது. ரமலானுடைய ஃபர்லான கடமை வந்ததற்கு பின்னால் இந்த கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான கடமையாக எங்களுக்கு மாற்றி தந்தார்கள். எனவேதான் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு, நான் நினைக்கிறேன் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே ஒருவர் நோன்பு நோட்பாராக இருந்தால் அந்த நோன்பினுடைய பிரதிபலிப்பு அவரை கடந்து சென்ற அந்த வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்தை மாற்றி இருப்பதாக. அந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு எங்களை கடந்து சென்ற அந்த வருடத்தினுடைய பாவங்களுக்குரிய ஒரு கஃபாராவாக
மாறும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவேதான் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் கட்டாயம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பங்களையும் இந்த நோன்பை நோக்கி நாங்கள் நகர்த்தக்கூடியவர்களாக, அவர்களை ஆசையூட்டி அவர்களையும் இந்த நோன்பை நோக்க வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் ஒரு விடுமுறை தினமாக இருப்பதனால், ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதனால் நாங்கள் எல்லோரும் நோன்பு நோக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றோ ஹாலிஃபில் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய தினமும் அதிகமானவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு இன்றைய தினம் நோன்பு நோக்க கிடைக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் அடுத்த திங்கட்கிழமை அன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமைகளிலே நோன்பு நோட்பார்கள் என்று வருகிறது. எனவே இந்த ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் நாங்கள் நோன்பு நோக்க முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினத்தை ஒரு சிறப்பு மிக்க தினமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ஒரு ஈமானிய உணர்வு மிக்க ஒரு தினமாக ஆக்கியிருக்கிறான். கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டும். சூரத்துல் கஸஸை எடுத்து அம்மன் ஹலக என்று வருகின்ற 20வது ஜுஸுவிலே வரக்கூடிய இந்த சூறாவை எடுத்து நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இது என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அல் குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இதே போன்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஆஷுராவுடைய தினத்திலே குடும்பங்களுக்காக வேண்டி, உறவினர்களுக்காக வேண்டி அவர் உணவு அளிப்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த வருடம் பூராக அல்லாஹு தஆலா அவருடைய உணவிலே விசாலமான தன்மையை ஏற்படுத்துவான் என்கின்ற ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்தை, இந்த ஹதீதை சில உலமாக்கள் பலீனமான ஹதீத் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீதை ஒரு நம்பகமான ஒரு ஹதீதாக நாங்கள் எடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லா போன்ற முக்கியமான அறிஞர்களும் கூட இந்த ஹதீதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமலுக்குரிய ஒரு செயற்பாட்டுக்குரிய ஒரு ஹதீதாக நாங்கள் மாற்றி அமைக்கலாம் என்று சொல்கிறார்கள். எனவே நாங்கள் குடும்பங்களுக்காக வேண்டி செலவழிப்பது, இந்த நாளையிலே நாங்கள் அதிகமாக நோன்பு நோட்பது, நோன்பினுடைய இஃப்தாருடைய விடயங்களிலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்வது, குடும்பங்களாக இருந்து இஃப்தாரை நாங்கள் ஏற்பாடு செய்வது, அதே போன்றுதான் அதிகமாக அல் குர்ஆன் சொல்கின்ற இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்து எங்களுடைய ஈமானை வளர்த்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாதான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நபி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை நபி அவர்கள் ஒரு ஷுக்ரன் லில்லா, அல்லாஹ்வுக்குரிய ஒரு நன்றி கடனாக நோன்பு நோக்குமாறு எங்களுக்கு சொன்னார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல விடயங்கள், நிஅமத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்குமாக இருந்தால், அருட்பாக்கியங்கள் கிடைக்குமாக இருந்தால், அதனுடைய நன்றி கடன் தான் மீண்டும் மீண்டும் அவ்வாறான பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்களாக இருக்கிறது. எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திட்டமிடக்கூடியவர்களாக, அந்த திட்டமிடுவதற்குரிய ஒரு நாளாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவ்வாறு அமைத்து கொண்ட நன்மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்று குடும்பங்களுக்காக வேண்டி செலவழித்து வரலாற்றை நாங்கள் மீட்டி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்கிய ஒரு கூட்டமாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.